அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மெஸ்ஸிபான். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கபர்ட் டீக்ளட்டரிங் அதுதான் பண்ண போகிறோம். சரி நான் பண்ணுறேன், என்னெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் உங்களுக்கு என்னோடய கபர்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். எவ்வளோ க்ளம்ஸியாக இருக்குதுன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். எல்லாத்தையும் கச்சா மொச்சான்ட்டு மிக்ஸ் பண்ணி சொருகி அப்படி தான் வச்சுருக்குது. நம்பவே மாட்டீங்க. சில சமயம் வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு தேவையானது எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ், அதாவது எல்லாத்தையும் நான் வந்துட்டு வெளியே எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் ஆரம்பிக்கும். இதுக்குள்ளே வேறு நிறைய இப்போ முடிச்சு போட்டு பேக்கெட் வச்சுருக்கேன். எதையும் ஃபில் பண்ணலை வேறு. இனிமேல் தான் ரீஃபில் வேறு பண்ணணும். ஏகப்பட்ட ரஸ்க் பேக்கெட்டு. இந்த இந்தியன் ஸ்டோர் போனாலே எங்களுக்காக இந்த ஒரு ரஸ்க் பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ரஸ்க் பிரியர்கள் தான். அது ஒன்று. இங்கே பாருங்க, டீ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்சுவலாக கபர்டு வந்துட்டு கூட ஒன்றா தான் நான் வந்துட்டு எடுத்து எம்டி பண்ணுறேன். ஒரு 2 கபர்ட்ஸ் எம்டி பண்ணிவிட்டு அதை முதல்ல என்னென்னலாம் ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அடுத்த கபர்ட்லேயும் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த ரஸ்க்கு மட்டும் என்கிட்ட 5 பேக்கெட் இருந்துச்சு. இந்த ஒருத்த பாக்ஸில் 2 பேக்கெட் ஃபில் ஆகிருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் வேறு இருக்குது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வைக்கணும். ஸோ அடுத்த மிளகாத்தூள் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாத்தையும் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோ அதெல்லாம் காலி ஆகுதோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு க்ளீனிங் தான். முதல்ல உள்ளே இருக்கிற இடத்துல வந்துட்டு நல்லா லைசால் டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் துடைக்க தான் போகிறேன். அதை நீங்கள் பார்ப்பீங்க. யாரெல்லாம் இதை பண்ணுவீங்க சொல்லுங்கள். நான் இப்போ இந்த சில்லி பவுடருக்கு வாங்கியிருக்கேன். இந்த கிளாஸ் வந்துட்டு நம்ப மாட்டீங்க, இது டாலர் ட்ரீயில் தான் நான் வாங்கினது. டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ளஸ் வந்து வழுக்காமல் க்ரிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் டப்பா, இந்த சாக்லேட் டப்பா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த கடலைப்பருப்பு இருக்கிறது கூட வந்துட்டு சாண்டர்ஸ்ன்னு ஒரு சாக்லேட்டை வந்து காஸ்கோவில் கிடைக்கும். அந்த சாக்லேட் டப்பா, அப்புறமா அந்த கோகோனட் ஆயில் டப்பா, அந்த பிஸ்கோட்டின்னு ஒன்று விற்பாங்க அந்த டப்பா, இதெல்லாம் தான் தூக்கி போட மாட்டேன், அப்படியே வச்சுருப்பேன் நான். அப்புறம் இந்த மாங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னர் தான் நான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஸ்வீட் டூத்துன்னு வாங்க இல்லையா, நான் வந்து ஒரு சர்க்கரை பைத்தியம். அதனால் வந்துட்டு அப்படியெல்லாம் அந்த மாதிரி சுகர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சொன்னால் பார்த்திங்களா க்ளீனிங். ஸோ லைசால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஸோ பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போயிடும். பட்டு வெளியே பூச்சி அடித்தா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே தான் வந்து அடையுது. நம்ம ஒன்றும் அதெல்லாம் என்ன பண்ணுறது, அவாய்டே பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத பாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் மேலே வந்துட்டு நேம் எழுதுகிறேன், என்னென்னலாம் உள்ளே இருக்குன்ட்டு. இல்லைனாக்கா நம்ம வந்துட்டு கண்ணு தெரியாத கபோதிகள் ஆகிடுவோம். நானும் முக்கியமாக ஆகிடுவேன். நான் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது, உள்ளே என்ன வச்சுருக்கேன்றதே மறந்துடுவேன். நான் அந்த சால்ட் பாக்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தூக்கியும் போட மாட்டேன். சால்ட் பாக்ஸில் வந்துட்டு சால்ட் காலியானதுக்கப்புறம் வேறு எதுனா பருப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதையும் போட்டு வச்சுக்குவேன் நான். இது பார்த்திங்கனாக்கா மறுபடியும் மிச்சம் மெதாரி பேக்கெட் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்குவேன். பேஸ்கெட் வச்சு வைக்கலாம், மறுபடியும் அது வந்து உள்ளே போயிடும், என்ன இருக்குன்னு தெரியாது. எஸ், இப்போ ஆர்கனைஸ் பண்ணதை பார்ப்போமா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஸ்நாக்ஸ் ஏரியா. இன்னும் இங்கே வந்து ஒட்டி வைக்கணும், டோரை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. யாரும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது, ஆனால் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதே கிடையாது. ஸோ மேலே வந்துட்டு ரஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஆக்சுவலாக இன்னும் ஓப்பன் பண்ணாத ஒரு ஆல்மண்ட் ஆல்மண்ட் இல்லை, பீனட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் பிஸ்தாச்சோ இருக்குது. இது வந்துட்டு அந்த ஷேக்கர் இருக்குது இல்லையா, ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணி குடிப்போம் இல்லையா, அந்த இது. ஸோ அந்த ஷேக்கர் வந்துட்டு அந்த ஓரத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன். அது புதுசு, இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல, அதனால அந்த ஓரமாக மேலே வச்சுருக்கேன்.
இது வந்துட்டு ஆல் 3 நட்ஸ், வால்நட்ஸ், ஆல்மண்ட் அண்ட் பீனட்டு நான் மட்டும் இந்த மேலே இருக்க பேப்பரை நான் ரிமூவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது பீனட்டுன்னு தெரியும். இல்லைன்னாக்க இதில் எதனா ஒரு நட்டை நான் தூக்கி அதில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அடுத்து கீழே ரோவில் என்ன வச்சுருக்கேன்னா எள்ளுருண்டை, கடையில் வாங்கின எள்ளுருண்டை அண்ட் டேட்ஸ். இந்த டேட்ஸ் வந்துட்டு இந்த பானிபூரிக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணியில் போட்டு அரைக்கிறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் அப்படியே இருக்குது. பின்னாடி வந்துட்டு ட்ரை கிரேப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாக்க ஸ்நாக் ஐட்டம்ஸ். இன்னும் வந்துட்டு இப்போ எதுனா இந்த மாதிரி ஒரு பனானா வாங்கினாங்கன்னா அதை இங்கே இந்த ரோல் இப்படி வச்சுருவேன். சின்ன தலைவர்லாம் மேலே ஏறி எடுத்துக்குவாங்க, இது மேலே கூட ஏறி எடுத்துக்குவாங்க, திட்டு மேலே கூட ஏறி எடுத்துக்குவாங்க. பெரிய தலைவர் சொல்லவே வேணாம், நின்று எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்நாக் ஸ்டேஷன், நம்ம மற்றதோட மிக்ஸ் ஆகாது. இது ஒன்று. இது வந்து ஆப்வியஸாக நான் கிச்சன் ஆர்கனைசேஷன்லேயே காமிச்சிருப்பேன். மேலே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ மறுபடியும் வந்துட்டு ஸோ இந்த ராகி மாவு வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ராகி உருண்டை பண்ணி வச்சுக்கணும். நிறைய மாவு இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஸோ ராகி மாவு அண்ட் அன்ஓப்பன்டு ரஸ்க் பேக்கெட். எங்கள் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி, அதனால நிறைய ரஸ்க் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வருவாங்க இந்தியன் ஸ்டோர் போகிறப்ப. ஸோ ரஸ்க் பேக்கெட், அப்புறம் இது அரிசி மாவு, பின்னாடி அவல், இது வந்துட்டு காஸ்கோவில் வாங்கின காஃபி பீனை கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது, அப்புறம் இது என்ன, பச்சை பட்டாணி, ட்ரை பச்சை பட்டாணி, அது ஒன்று. அந்த மாதிரி இது மாதிரி இது சீத்ரூ பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது. இந்த காஸ்கோவில் இருக்கிற கோகனட் ஆயிலோட டப்பேஸ் எல்லாம் இப்படி வச்சுருப்பேன். ஸோ அதில் போட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னும் இந்த டப்பாவில் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் ஃபில் பண்ணிக்க வேண்டியது. அதாவது மிச்ச மீதாரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை நூடுல்ஸ் மறைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நூடுல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் என் பிள்ளைங்க ஆளாக தின்றுவாங்க. ஸோ இந்த என்னோடய கபோர்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்படி போனால் அப்படி வந்துடலாம், நடுவில் ஒன்றும் கிடையாது, பார்ட்டிஷன்லாம் கிடையாது. ஸோ இப்படி அப்படி சொருகி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு தேங்காய் தண்ணி இருக்கிறது. இந்த காஸ்கோவில் ஹோல்சேலில் கிடைக்கும் இல்லையா, கோகனட் வாட்டர், இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவோம் சம்மர் டைமில். எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ ஆஃபர் இருக்கோ அப்போல்லாம் வாங்கிக்குவோம். அண்ட் இங்கே வந்து பானிபூரி இருக்குது, அதை ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்ணும். இங்கே வந்துட்டு புது ஃப்ரெஷ் ப்ரெட்டு வாங்கி இப்படி வச்சுருப்பேன். ஸோ இந்த ப்ரெட் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன்னா இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகும், இது அப்படியே ஓப்பன் அப்படியே இருக்கும். ஸோ இது வந்துட்டு எம்டியாக வச்சுருக்கேன். எதுனா வேணும்னா இப்படி சொருகிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான் எம்டியாக. என்னென்னலாம் வந்துட்டு மற்றது வச்சுருக்கேன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வச்சுருவேன். இது அடுத்து மேலே வந்துட்டு என்னோடய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒரு டப்பாவையும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மூடியை நான் வந்துட்டு பேனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால. அப்புறம் இது வந்துட்டு இதே பீனட் பாக்ஸ் தான். அந்த பீனட்டு பேப்பரை மேலே இது பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பச்சை பீனட், அப்படி தானே, ரா பீனட் இருக்குல்ல ட்ரைடு, அது வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில தானியங்களை இதில் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கு மேலே இங்கே எழுதியும் வச்சுருக்கேன். இது வேண்டானோ இதில் அழிச்சிட்டு நான் மறுபடியும் வேறு எதுனா போடுறேன்னா அதை போட்டு வச்சுக்குவேன். ஸோ ஆப்வியஸாக பிங்க் சால்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ பிங்க் சால்ட், பச்சை பயிறு அண்டு இதில் ஒரு அந்த பச்சை மொச்சை இருக்குல்ல, ட்ரைடு மொச்சை, அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எது வேணும்னாலும் டக்குன்னு எது எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது எடுத்துக்கோங்கன்றுவேன். இல்லை மேலே ரஸ்க் வேணும் அப்படின்னாக்கா ரஸ்க்கு மேலே ஒரு டப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா பிஸ்கோட்டி பாக்ஸில் எல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த காஸ்கோவில் வரும் இல்லையா பிஸ்கோட்டி பாக்ஸ், அதெல்லாம் தூக்கிவே போட மாட்டேன். ஏன்னா எந்த டிரான்ஸ்பரண்ட் ஐட்டத்தையும் நான் தூக்கி போட மாட்டேன். ஈவன் கடையில் அது மீன் இந்தியன் ஸ்டோரில் வாங்குகிற க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதை கூட நான் க்ரீன் சட்னி பாட்டில் கூட தூக்கி போட மாட்டேன். பாட்டிலாக வாங்கி அந்த சட்னி காலியானோன்னா அதில் வந்துட்டு மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுக்குவேன். இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வைக்கிறதுனா வச்சுக்குவேன். ப்ரெட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் என்னை தவிர மற்ற 3 பேரும் ஃப்ரீக்வெண்ட் ஈட்டர்ஸ். என் பசங்களுக்கு கூட வந்துட்டு மின்ட் சட்னி போட்டு சீஸ் போட்டு கொடுத்தா தாராளமாக சாப்பிட்டுக்குவாங்க, வெல்லமாக சாப்பிட்டுக்குவாங்க. வாட் யூ வாண்ட்?
நைட்டு அதுதான் செய்கிறேன். ஓகே, ஸோ அப்படி சாப்பிட்டுங்க. நான் வந்துட்டு எப்போது ப்ரெட்டுன்னு சாப்பிடுவேன்னா, ஐயோ சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லையேன்ற மாதிரி சமயத்தில் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டே சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு வெறும் இந்த இப்போ லாங் ட்ரிப் எடுக்கிறோம், ஒரு 4 hours ட்ரைவ் பண்ணணும், அந்த சமயத்தில் வந்துட்டு மட்டும்தான் ப்ரெட் பேக் பண்ணி ப்ரெட்டு கார்லேயே உட்காந்து சாப்பிட்றதே ஒழிய வீட்டில் இருக்க ப்ரெட்டுக்கு அந்த ஒரு கிளாஸ் டீ இல்லை வேறு எதுனா சாப்பிட்றதுனா அவ்வளோதான் சாப்பிடுவேன் நான். மற்றபடி எங்கள் வீட்டில் நான் மட்டும் ஒரு புது பிறவி நான். ஸோ இப்போதைக்கு இந்த நான் 1 2 3 4 கபோர்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கிச்சன் டீக்ளட்டரிங் வந்துட்டு டீக்ளட்டரிங்கன்றது வந்துட்டு ஒன் டேயில் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணாதீங்க. ஸ்லோவாக ஒரு நாள் இன்றைக்கி இப்போ நான் வந்துட்டு ஒரு இந்த இடத்தெல்லாம் ரீஃபில் பண்ணி லைசால் வச்சு க்ளீன் பண்ணி பண்ணுறது வந்துட்டு ஒரு 1 hour லைக் 4:45 சம்திங் ஆரம்பித்தேன் நான். இப்போ 5:52 கிட்டத்தட்ட 1 hour 15 minutes அந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ ஸ்மால் போர்ஷன்ஸாக எடுத்து பண்ணுங்கள். இதே அப்போது வந்துட்டு உங்களுக்கு எதை தூக்கி போடுறது எதை வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணால் நம்ம பைத்தியம் ஆகிடுவோம். உண்மையை சொல்லணுன்னா நம்ம பைத்தியம் ஆகிடுவோம். அது ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. See you all in the next one. Take care. Bye bye.